தலித் மக்களின் பாதுகாவலாம் இருக்க வேண்டிய தலைவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி அரசியல் ஆதாயம் காயறாங்க பாருங்களேன். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவதுங்க, சோஷியலி அண்ட் ஹிஸ்டாரிக்கலி சமுதாய ரீதியாகவும் சரி, எஜுகேஷனலாகவும் சரி, அதாவது படிப்பு ரீதியாகவும் சரி, காலமாக வரலாற்று ரீதியாகவும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கர்லேருந்து ஆரம்பித்து பல தலைவர்கள் ஒரு முயற்சியோட நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலையும் சரி, ஐபிசிலையும் சரி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித் மக்களை அவங்களோட ஜாதியை இழிவுபடுத்துகிற மாதிரி, அவங்களோட ஐடென்டிட்டியை இழிவுபடுத்துகிற மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அவங்களுக்கு மேலே பிசிஆர் சட்டம் பாயும். ஸோ இந்த பாதுகாப்பு எப்பவுமே இருக்குது. இது தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. காரணம் என்னென்னா, இவ்வளோ வருஷமாக அவங்க தாழ்த்தப்பட்டிருக்காங்க. அதுலேருந்து மீண்டு வரணும்னா அது ஒரு 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 ஹெல்ப் இல்லாமல், ஒரு ஹெட் ஸ்டார்ட் இல்லாமல் அவங்களால பண்ண முடியாது. ஆனால் இங்கே இது பயங்கரமாக மிஸ்யூஸ் பண்ணப்படுது. எப்படி மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். ஒரு அரசியல் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள், அவர் காங்கிரஸ், அதாவது தேசிய கட்சி காங்கிரஸோட மாநில தலைவர். அவர் எவ்வளோ பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கார். அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் அதே மாதிரி ஒரு தேசிய கட்சி பாஜகவோட மாநில தலைவர். ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை அவர்கள், ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் குற்றச்சாட்டு வச்சுக்கிறது ரொம்பவே இயல்பான ஒரு விஷயம். அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் செல்வ பெருந்தகையை பற்றி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அவர் ஒரு ரவுடிசம் பண்ணியிருக்காரு, அவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னு. அப்போ நான் ரவுடிசம் பண்ணலை, நான் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் கிடையாது, அண்ணாமலை போய் சொல்கிறாரு, நான் டிஃபமேஷன் போடுவேன் அப்படின்னு சொன்னால் அது தைரியம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தி டிவி அப்படிங்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ ஹரிஹரன் அப்படிங்கிற இன்டர்வியூ பண்ணக்கூடிய அந்த நபர் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கார், டிஸ்கஸ் பண்ணுறாரு பாலிடிக்ஸை பற்றி. அப்போ ஒரு பக்கம் செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே ஒருத்தர் தலித்தெல்லாம் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறார். யார்? செல்வ பெருந்தகை. காரணம் என்னென்னா, அண்ணாமலை அவர்கள் இவர் மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இவர் ஒரு காங்கிரஸோட ஸ்டேட்டோட பிரசிடென்ட், தமிழ்நாடோட பிரசிடென்ட். அப்போ இவர் மேலே குற்றச்சாட்டு வச்சா அப்போ இவர் எப்படி பண்ணார்னா, அப்படியே நேக்காக டைவர்ட் பண்ணுறார். நேக்காக எப்படி டைவர்ட் பண்ணுறாரு? தலித்துக்கள் எல்லாம் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னு சொன்னதாக அதை திருப்பி விடாரு. தலித்துகள்லாம் ரவுடிங்க, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்றாங்க. அது யார் சொல்றாங்க? அப்போ உடனே இந்த இடத்துல திரு ஹரிஹரன் அவர்களை, இந்த நெறியாளர் அவரோட போட்டோ காட்டுற பாருங்க தந்தி டிவியில், இந்த இடத்துல அவரோட வேலையை சரியா செஞ்சிருக்காரு. அவர் என்ன கேட்குறாருன்னா, பொதுவாக இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ண போவங்கெல்லாம் உட்காந்து, சார் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் என்ன உடற்பயிற்சி பண்ணுவீங்க, நல்லா சாப்பிடுவீங்களா, உங்களோட இளமையின் ரகசியம் என்ன அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சிஎம் இன்டர்வியூ எடுப்பார். ஆளும் கட்சியோட தோழமை கட்சி இவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டான கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் இவர் சில ஹார்ட் கொஸ்டின் கேட்டிருக்காரு. இவர் தான் மோடி அவர்களையும் இன்டர்வியூ பண்ணார். அங்கேயுமே கொஞ்சம் ஹார்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காரு. வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ தலித்கள் எல்லாம் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு சொல்லும்போது, யார் சார் சொன்னா? அதான் உங்கள் சேனல்லேயே சொல்லியிருக்காங்களே, உங்களுக்கே தெரியுமே, நான் பேர் சொல்ல விரும்பலை அப்படி இப்படின்னு மழுப்புறாரு. தைரியமாக சொல்ல வேண்டியதானே? தைரியம் இருந்தால் சொல்ல வேண்டியதானே? இது ஏன் இவர் சொல்ல மாட்டேங்கிறாருன்னா, அண்ணாமலை அப்படிங்கிற பேர் எடுத்தால் இவரோட பின்புலம் என்ன, இவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத புட்டு வைக்கிறார். ஆகையினால தான் அவர் அந்த பேரை சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நெறியாளர் என்ன சொல்கிறாருன்னா, சார் அவர் சொன்னது உங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்போ நான் யார்? ஜென்ரலாக கேட்கல, நான் யார் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காங்கிரஸோட தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி குற்றம் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு குற்ற பின்னணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த தலித் கார்டை ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி ஏற்படாது. திரு அண்ணாமலை செல்வ பெருந்தகையை சொல்கிறார். Why do you play the Dalit card? Who is a செல்வ பெருந்தகை? ஸோ இங்கே நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் செல்வ பெருந்தகையை தலைவராக போடுது. இதுக்கு முன்னாடி அழகிரி தலைவராக இருந்தார். அவர் பெருசாக எதுவும் பேச மாட்டார், அவருக்கு எதுவும் பேசவும் முடியாது. 4 பேரை வச்சு ட்ரெயினை மறைச்சவர் அவர். ஸோ அதனால் அவர் ஒரு ஆப்போசிஷனில் நாங்கள் ஒரு புதுசாக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு ட்ரை பண்ணி திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆப்போசிஷனாக காங்கிரஸில் செல்வ பெருந்தகையாவில் போடுறார். ஆனால் அண்ணாமலை அவர்களை இவரால் மேட்ச் பண்ண முடியல. அவரோட ஃபேமாக இருந்தாலும் சரி, அவரோட இந்த ரிசர்ச்சாக இருந்தாலும் சரி, விஷயங்களை புட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, இவரால் மேட்ச் பண்ண முடியல. அப்போ இவர் மேலே குற்றச்சாட்டு வச்சோன்னே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்டே கூட அட்வொகேட்ஸ் எல்லாம் வச்சு, இந்த மாதிரி என்ன பேசினா என்ன சட்டம் பாயும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுமக்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் அரசியலில் இருக்கீங்க, இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, இல்லை சமூகத்திலே ஒரு ஆளை பார்த்து பேசும்போது, அவர் என்ன ஜாதி, அவர் பின்புலம் என்ன, அவரை பற்றி இப்படி பேசலாமா அப்படின்னு யோசிச்சு தான் நீங்கள் பேசுவீங்களா? இப்போ சமூகத்தில் யார்கிட்டையும் நம்ம அதுவும் குறிப்பாக பப்ளிக் லைஃப்பில் இருக்கும்போது நம்ம குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? இதற்கு வேண்டியா இந்த ப்ரொடெக்ஷன் இங்கே கொண்டு வந்திருக்கு? நீங்களே சொல்லுங்கள். இதற்கு வேண்டிய இந்த பிசிஆர் ஆக்ட் இது கொண்டு வந்திருக்கு. இந்த பிசிஆர் ஆக்ட் எது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த நம்ம தலித் மக்கள் காலமாக கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அப்போ சமூகத்தில் பல அவலங்கள் அவங்க மேலே நடந்திருக்கு. அன்டச்சபிலிட்டி உள்பட, அதாவது தீண்டாமைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ தீண்டாமை வெறும் இந்த பழக்கத்தில் மட்டும் இல்லை, எண்ணத்துலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ப்ரொடெக்ஷனுக்கு வேண்டி கொண்டு வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி தளத்தில்
இந்த தலைவர்கள்லாம் இதை வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டினா அப்போ இந்த ஆக்டில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான எண்ணம் எப்படி நிறைவேறும்? இதுதான் எங்களோட கேள்வி. இப்போ ஒரு தலைவர் இருக்கார், அவர் தலித் தலைவர் இருக்கார். நான் என்னோட அரசியல் பண்ணும்போது அவரை பார்த்து குற்றச்சாட்டு வைக்கும்போது அவர் தலித் தலைவர், நான் குற்றச்சாட்டு வச்சாலே அவர் கேஸ் போட்டுருவார் அப்படின்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் இந்த சமூகம் எதிர்பார்க்குதா? இல்லை சமூகத்தில் நம்ம எப்படி போக முடியும்? ஒரு சக மனிதன் மேலே நம்ம குற்றச்சாட்டோ ஒரு பாராட்டோ இல்லை ஒரு விமர்சனமோ வைக்க முடியாது. காரணம் என்ன? இது ஒரு ஷீல்டாக இருக்கும். அப்படின்னா சமூகம் சரியான திசையில் பயணிக்கவில்லை. காங்கிரஸோட தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆகிட்டும் அந்த தலித் கார்டை அவர் ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல தலைவருக்கு அழகே கிடையாது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இவரை நம்பி நிறைய தொண்டர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, கஷ்டப்படக்கூடிய, உண்மையிலேயே இந்த தீண்டாமையினால் உண்மையிலேயே இந்த ஜாதி வேறுபாடுகள்னால அஃபெக்ட் பண்ணக்கூடிய மக்களுக்கு போக வேண்டிய சட்டத்தை மேல் தட்டத்தில் மக்களை மிரட்டுறதுக்கு, மற்றவங்களை மிரட்டுறதுக்கு, ஏய் என்ன ஏதாவது பண்ண கேஸ், இந்த கேஸ் பாயம் பார்த்துக்க அப்படின்னு முயற்சி பண்ண. இப்போ ரீசெண்டாக கூட சாட்டை துரைமுருகன் மேலே இந்த 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 ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டார், சண்டாளங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாரு. அது பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதியோட பேருன்னு. அப்போ கருணாநிதி மேலே கேஸ் போட வேண்டியதானே? கருணாநிதி அவர்கள் சண்டாளத்தனம் அப்படின்னு போட்டிருக்காருல்ல அவரோட எக்ஸ் வலைதளத்தில். முத்தமிழ் அறிஞராச்சு, அவருக்கு தெரியாத விஷயத்தை அவர் பேசிட்டாரு. அப்போல்லாம் சைலண்டாக இருந்தீங்க, இப்போ ஒரே கொந்தளிக்கிறீங்க. அப்போ எப்படியெல்லாம் இங்கே சட்டம் மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சட்டம் மிஸ்யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு ஒரு சைடு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்காக உபயோகப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மையே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்களோட படத்தை ஃபோட்டோ எடுத்து ஒரு ஆட்டுக்குட்டி கழுத்தில் மாட்டி அதை நடு ரோட்டில் வெட்டுறானுங்க. உடனே வந்துருவானுங்க, பார்த்தியா ஆட்டை வெட்டினா தப்புங்கிறானுங்க. ஆட்டை வெட்டுறது தப்புன்னு சொல்ல, ஆட்டை வெட்டுறோம், நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம், நாமளும் மட்டன் பாயெல்லாம் விரும்பி சாப்பிட்றவங்க தான். ஆனால் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. ஒரு மனுஷனோட ஃபோட்டோவை நீ போட்டு வெட்டுறனா எவ்வளோ கீழ்த்தரமான அரசியல் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அரசியல் கலாச்சாரத்தை எங்கே கொண்டு போய் வைக்கிற? குழந்தைங்க மனசில், இளைஞர்கள் மனசில் வன்முறையை தூண்டுறையா இல்லையா? போலீஸும் உட்காந்துட்டு இருக்கு, திமுகவும் உட்காந்துட்டு இருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அரசியல் கலாச்சாரம் திமுக வந்துச்சுன்னா அதள பாதாளத்துக்கு போயிடும் அப்படின்னு தெரியுது. அப்போ இதை அப்படியே சும்மா விடலாமா அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களோட ஒப்பீனியன் என்ன, இதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை, நான் பாட்டில் என் வேலையை பண்ணுவேன், அவர் ஒரு சைடு போனாலும் திரு மோகன்தாஸ் அப்படிங்கிற பிஜேபி அட்வொகேட் ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கார். அதுவும் ஆக்டிவ் சீஃப் ஜஸ்டிஸ் மாண்புமிகு நீதியரசர் ஜஸ்டிஸ் மகாதேவன் படி இந்த மேட்டர் வந்திருக்கு. அதாவதுங்க, நீங்கள் வந்து அனிமல் வெல்ஃபேர் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்துப்படி இது தப்பு, இவங்க வந்து போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாம் வந்து எக்காலத்துலேயும் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஆகையினால இதில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நோட்டீஸ் ரிட்டர்னபிள் இன் 3 வீக்ஸோ 2 வீக்ஸோ கொடுத்துருக்காரு. ஆகையினால ஹைகோர்ட்டு இந்த மேட்டரை காக்னிசன்ஸ் எடுத்துச்சு. ஐயா, எனக்கு இது புதிதில்லை, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகல. இதெல்லாம் வழக்க தமிழ்நாடு அரசியல் வந்துட்டிங்கன்னா இந்த ஆட்டை வெட்டுறது இதெல்லாம் வந்து சாதாரணம் தாங்க. ஏன்னா திராவிட அரசியல் நம்ம மோதிக்கிட்டு இருக்கோம், சாதாரண அரசியல் கிடையாது. பழிச்சொல், நம்ம மீது குற்றச்சாட்டுகள், பொய்யான புகார்கள், பத்திரிகையில் பிளான்ட் பண்ணி வர நியூஸ் எல்லாம் சாதாரணம் தாங்க ஐயா, நான் கவலைப்படல. பட் யாரோ ஒரு பொதுநல வழக்கு போட்டு யாரோ போயிருக்கிறதா பார்த்தேன். அதுக்கு நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க, நான் என்ன தீர்ப்பி பார்க்கலிங்க ஐயா. இது நீதிமன்றத்தில் நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க. திமுகவினுடைய முகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தமிழக மக்கள் பார்க்கின்றார்கள் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய செய்தி. அதற்காக நாங்கள் அஞ்சப்போவது கிடையாது, எங்களுடைய பணியை இன்னும் முடக்கி விட்டிருக்கின்றோம். இப்போ இந்த காங்கிரஸ் மறுபடியும் வருவோம், திமுக விட்டு இப்போ காங்கிரஸ் வருவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்வ பிறந்தகே பேசுகிறாரு, உருவ பொம்மை இருக்கணும்னு. ஒவ்வொரு மாவட்ட ஆஃபீஸ்லேயும் 3 பேர், கஷ்டப்பட்டு 4 பேர், ஆனால் போலீஸ் மட்டும் 20 பேர் இருப்பாங்க. உருவ பொம்மையை இருக்கிறேன், அண்ணாமலை உருவ பொம்மையை இருக்கிறேன் அப்படின்ட்டு எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இது அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் பப்ளிசிட்டி தான் கொடுக்குது. உருவ பொம்மையை எரிக்கிறதெல்லாம் வந்து ஒரு பழைய காலத்து டெக்னிக். 21ஆம் நூற்றாண்டையும் உருவ பொம்மையை எரிக்கிறேன், நான் ஆட்டை வெட்டுறேன் அப்படின்னு வந்துட்டா எவ்வளோ வன்மமே உங்களுக்குள்ளே இருக்குது. டைரெக்டாக எதிர்க்க முடியல, இன்டைரக்டாக இந்த மாதிரி கீழ்த்தனமான அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஹைகோர்ட் காக்னிசன்ஸ் எடுத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம். பட் இது லாஜிக்கல் எண்டுக்கு போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதெல்லாம் முக்கியமான இஷ்யூஸா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் இவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமான பல இஷ்யூஸ் சைலண்டாக போய்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம 2 துறை எடுப்போம், அதை பற்றி மட்டும் பேசுவோம். ஒன்று வந்து விவசாயம் வேளாண்மை துறை, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன், அதாவது கல்வி. ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேளாண் துறை எடுத்திங்கன்னா கிசான் யோஜனா அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கிடைக்குது. எத்தனை பேருக்கு இது பயன்பாடாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 லட்சம் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதிமுக ஆட்சியில். அதாவது 6000 ரூபாய் அவங்களுக்கு போய் சேரும். அது முதல்ல 39 லட்சத்து சில்லறை இருந்துச்சு. 42 லட்சம் எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்மர்ஸும் கிடைக்கணும், சில ஆட்களுக்கு கிடைக்காது. இப்போ பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடைக்காது, இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு கிடைக்காது, அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்து டேக்ஸபிள் கிடையாது. ஸோ வேறு ஏதோ இன்கம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்காது. பட் கிட்டத்தட்ட 41 லட்சம் ஆட்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அந்த எண்ணிக்கை குறைந்து என்ன ஆச்சு அப்படின்னா 21 லட்சம் ஆச்சு. அதிமுக ஆட்சியிலேயே ஒரு அவலம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா பல பேர் விவசாயி இல்லாதவன் வந்து நான் விவசாயின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தான், அப்போ ஆக்ஷன் எடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் 41 எப்படி 21 ஆச்சு?
எப்படி இது குறைஞ்சிச்சு, ஏன் இது பண்ணப்பட்டிருக்கு? அப்போ இந்த விஷயங்களில் ஒரு கிளியரான ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் முக்கியமாக இது மோடி அவர்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு கையெழுத்து என்ன போடுறாரு, அவர் வந்து இந்த டிசம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ், அதாவது இந்த 6000 ரூபா விவசாய மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் கொடுக்குறாரு. அது ஏன் இங்கே நடக்க மாட்டேங்குது? ஏன்னா ப்ரோக்ராம் அங்கேருந்து வருது, காசு அங்கேருந்து வருது, ஆனால் பெனிஃபிஷரிஸ் இவங்க தானே செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் ஏதோ கோக்குமாக் நடக்குது, யாராவது விட்டு போயிட்டா நீங்கள் அந்த ஜாயின்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் கலெக்டரேட்டில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னாலும் எந்த விதமான ஆக்ஷனும் 2 வாரத்தில் எடுக்கலாம், 15 நாளில் எடுக்கலைன்னா பாஜக தானாக இறங்கி குறை தேக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணுவோம், கலாட்டா பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயத்தை திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. கெட்ட பேர் எங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக மாநில அரசு சதி செய்து நிறைய விவசாயிகளுக்கு இந்த PM கிசான் நிதி போகாம தடுக்கிறாங்க. நான் ஆதாரத்தின் அடிப்படையில் உங்கள்கிட்ட பேசுறேன், நம்பரோட பேசுறேன், 19 ரூபா பேசல. ஒரு அறிக்கை விட்டு 5 நாட்கள் ஆகிறது, இன்னும் மாநில அரசு பதில் சொல்லல. அதனால்தான் 2 வாரம் நாம டைம் கொடுத்திருக்கோம். இல்லாட்டி திருச்சியில் ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே இந்த போராட்டத்தை எடுக்க போறோம். விவசாயிகள் குறை தீர்ப்பு முகாம் தமிழகத்தில் ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு முகாம் போட போறோம். நாங்களே விவசாயிகள்கிட்ட பெட்டிஷன் வாங்க போறோம். அதை வச்சு கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் கலாட்டா பண்ணத்தான் போறோம். ஆனா 23 லட்சம் 43 22 லட்சம் விவசாயிகளை நீங்க நீக்கி இருக்குன்னா எப்படி நான் ஏத்துக்க முடியும்? 43 லட்சம் எங்க இருக்கு, 21 லட்சம் எங்க இருக்கு? அப்படியே அங்கிருந்து அடுத்த விஷயம் பார்ப்போம். நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எஜுகேஷன். இன்னைக்கு வந்து காலை உணவு திட்டம் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், 4000 ஸ்கூல்ஸ்க்கு கொண்டு போய் கொடுத்துருக்கோம். பெருமிதம் கொள்ளக்கூடிய நம்மளோட சிஎம் ஸ்டாலின் அவர்கள் அதில் ஒரு முக்கியமாக ஒரு காமெடி சீன் இருந்தது. தாத்தா வராரு, கதற விட போறாரு, செதற விட போறாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் தாத்தா நெய் ஸ்டாலின் போலோ அப்படின்னு இதெல்லாம் க்யூட்டாக இருந்து நம்ம வரவேற்றாலும் விஷயம் என்னென்னா இது கிடையாதுங்க. விஷயம் என்னென்னா முக்கியமாக நமக்கு என்ன தேவை, குவாலிஃபைடு டீச்சர்ஸ். அப்போ தான் வந்து குழந்தைகளோட கல்வி தரம் உயரும். கல்வி கற்றால் மட்டும் போடாது, சைன் போட்டால் மட்டும் போதாது, ஃபங்க்ஷனல் லிட்ரஸி இருக்கணும், ரிசர்ச் லெவலுக்கு நம்ம போகணும். அந்தளவுக்கு டேலண்ட் பூல் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போது அது எல்லாம் இல்லாமல் பல இடத்துல டிஇடி எக்ஸாம்ஸ் எழுதி அவங்க இன்னுமே பர்மனெண்ட் பண்ணப்படாமல் இருக்காங்க. இது திமுகவோட வாக்குறுதி. அந்த நேரத்தில் போய் ஸ்டாலின் இருக்கேன், ஸ்டாலின் வாக்குறுதி தெரியும்ல அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்துட்டு எதுவுமே பண்ணாமல் இது வரைக்கும் இருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஹெட் மாஸ்டர்ஸ் போடப்படவில்லை, அதாவது தலைமை இல்லை. தலைமை இல்லைனா அப்போ டைரக்ஷன் எப்படி இருக்கும் அந்த ஸ்கூலுக்கு? எந்த கல்ச்சரல் ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும், எந்த கிளாஸஸ் வீக்காக இருக்குது, எங்கே வந்து புஷ் நிறைய பண்ணணும், எந்த மாதிரி பிரச்சனைகள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த டிசிஷன் எல்லாம் அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் தலைமை ஆசிரியர் அது இல்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? ஃபிசிக்கலி ஃபிட்டாக இல்லை. இப்போ கஞ்சா போதை அடிக்ஷன் அதெல்லாம் போகிறான்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பிடி சார், நம்ம படிக்கும்போது பிடி சார் அப்படிம்போம். பிடி சார் வந்தாலே எல்லாருமே ஒரு அலர்ட்டாக இருப்பாங்க. ஏதாவது ஒன்று ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போகிறோமா அவரோட என்கரேஜ்மெண்ட்னால பல இடத்துல ஜெயிக்கிறோம், இல்லை ஒரு பிடி பீரியட் வருதா உற்சாகமாக கிரவுண்டுக்கு ஓடுறோம். அப்போ அந்த உடல் வலு இருந்தால் மட்டும்தான் மனமும் இந்த புத்தியும் தெளிவாக இருக்கும். அதாவது சூரியன் இருந்தால் தான் சித்திரம் வர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பல இடத்துல இல்லை. 4372 பள்ளிகளுக்கு தலைமை ஆசிரியர்கள் இல்லைங்கய்யா, பொறுப்பு போடல. 19000 இடத்துல பள்ளி ஆசிரியர்கள் அதாவது இருக்கக்கூடிய போஸ்ட்டை ஃபில் பண்ணல. ஸோ 4372 பிரின்சிபல் இல்லைங்கய்யா, ஹெட் மாஸ்டர் இல்லை. 19000 பணியிடங்கள் காலியாக இருக்கு. ஒரு பக்கம் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அதாவது எங்களை நிரந்தரம் பண்ணுங்க, நிரந்தரம் ஆகலை. அவங்கள அதுக்கு மாதிரி டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க காலி இடத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்கு நிறைவேற்றாமல் இருக்காங்க. 2 வாரத்துக்கு முன்பு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கோம். தமிழகத்தில் பிடி மாஸ்டர் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிடி மாஸ்டரை பற்றி அறிக்கை கொடுத்திருக்கோம். ஸோ பிடி மாஸ்டர்ல எடுக்க முயற்சி பண்றாங்க. பிடி மாஸ்டர் ஒரு குழந்தைக்கு பள்ளிக்கூடத்தில் மிக முக்கியமானது பிடி மாஸ்டர். உடல் வலிமையா இருந்தால் தான் இது எல்லாமே நடக்குங்கண்ணா. பிடி மாஸ்டர் இல்லாமல் நீங்க எப்படி பள்ளிக்கூடம் நடத்துவீங்க? அதனால பிடி மாஸ்டரை ஹையர் பண்ணுங்க. 4372 பிரின்சிபலை போடுங்க. 19000 காலி இடத்தை ஃபில் பண்ணுங்க. இதுதான் தொடர்ந்து நாங்கள் வைக்கக்கூடிய கருத்து. டெட் பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிரந்தர பணியில் உள்ள எடுங்க. ஏன்னா அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். இதே மு.க. ஸ்டாலின் ஐயா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவர்கள் போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் பண்ணும்போது இவங்களே போய் உட்கார்ந்து அங்க வந்து இது கொடுத்துட்டு வந்திருக்காரு, கமிட்மெண்ட் தேர்தல் அறிக்கையில் கொடுத்திருக்காரு. அப்படி இருந்தும் காப்பாற்றவில்லை என்றால் மக்கள் எப்படி ஒரு அரசாங்கத்தை நம்புவாங்க ஐயா? இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். இளைய பாரதத்தில் புது முயற்சிகள் விரிவாக்கம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்களோட ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெய்ஹிந்த். 17 என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, தலித் மக்கள் அவங்க பாதுகாக்கிறது மட்டும் நம்மளோட வேலையில், அவங்கள சோஷியல் ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவாங்களே, சமூகத்தில் மேல் சட்டத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அவங்களுக்கு அந்த ஜாதி அடையாளமே இருக்கக்கூடாது, யாருக்குமே ஜாதி அடையாளமே இருக்கக்கூடாது. ஆனால் இதை வச்சு அரசியல் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். பவரில் இருக்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய நபர் ஐயோ பார்த்தீங்களா தலித் கார்டு அப்படின்னு ப்ளே பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் யார் உண்மையான தலைவர் அப்படிங்கிறது. அதுக்காக தான் இந்த காணொலி. இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஹிந்த்.